ஸோ இந்த யுத்தத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு தொடர்ந்து அது உருவான நாள்லேருந்தே 15th மேலேருந்தே சண்டை தான், இன்றைக்கும் சண்டை தான். ஆனால் எல்லாத்துலேயுமே எந்த கொடி பறக்குதுங்க? இஸ்ரேலுடைய கொடி தான் பறந்துட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக அது சந்திச்சிட்ருக்கிற இந்த யுத்தங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ஈராக்லேருந்து, ஹமாஸ்லேருந்து, ஹெஸ்போலா, ஹூத்தீஸ், அதுலேயும் இப்போ டைரக்ட் வார். ஏற்கனவே ஈரான் 2 முறை தாக்கி இருக்கிறது. இப்போ டைரக்ட் கான்ஃப்ளிக்ட். இத்தனை நாள் இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ரிமைண்டர் ஆஃப் இஸ் கம்மிங். இந்த ஈரானும் இஸ்ரேலும் டைரக்டாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தரை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எதை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன்? எசேக்கியேல் 38வது அதிகாரம் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. ஏன்னா இனி அடுத்தது இப்போ அடிபட்டிருக்கிறாங்க, ஒரு தற்காலிக சமாதானம் உண்டாகும். இது கோகு மாகோகு யுத்தங்கள் அல்ல. திஸ் இஸ் நாட் த கோக் அண்ட் மாகோக் வார். பட் அது வரும். அதுக்கான ஆயத்தங்கள் தான் இது எல்லாம். இதற்கு நடுவில் யாயா சின்வருடைய சகோதரன், இதை பற்றி நான் சொல்ல ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் அந்த பங்கரை எந்த அளவுக்கு அவங்க துல்லியமாக அவங்க கரெக்டாக ப்ரிசைஸாக எடுத்து அந்த பங்கருடைய வாசலை கான்க்ரீட்டால் நிரப்பி அங்கே இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் மட்டும் அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுக்கு விரோதமாக இவங்க நடத்துகிற இந்த யுத்தத்துக்கு பெயர் ஆப்ரேஷன் ரைசிங் லயன். உண்மையாலுமே ஒரு சிங்கம் மாதிரி எழும்பி இருக்கிறாங்க. உங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க, ஒரு சென்னை போய் இத்தனை இஸ்லாமிக் பவர்ஃபுல் 52 நேஷன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக. 52 நாடுகள் இருக்குது. ஈரான் இவங்களை விட தொகையில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இவங்க வெறும் 1 கோடி மக்கள் தான். அவங்க கிட்டத்தட்ட 8-8.5 கோடி இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ பாருங்கள், கம்பேரே பண்ண முடியாது. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சார்ட் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள், இவங்கக்கிட்ட இருக்கிற மேன் பவர், நிலப்பரப்பு, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த ஒர்க்கிங் பவர் ஆஃப் த காட் ஆஃப் இஸ்ரேல், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, சுற்றி இருக்க தேசங்கள் இத்தனையும் பாதிப்புக்குள்ளே கடந்து வரும். அதில் இந்தியாவோட பேர் இருக்கா? இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜெபிக்கணும். இதை பயன்படுத்தினா மிகப்பெரிய சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான சில பிளேசஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தெஹரான், ஃபர்டோ, இஸ்ஃபஹான், நட்டான்ஸ், இது எல்லாமே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள். இந்த மலைப்பகுதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மலைப்பகுதிகள். அங்கே தான் அந்த ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது. இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இவ்வளோ பாம்ஸ் நாங்கள் தயாரிக்கிற அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 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 சிம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்கெங்கெல்லாம் யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடக்குது, பவர் ரியாக்டர், யுரேனியம் மைனிங், ரிசர்ச், எங்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சுருக்குறாங்க, வெப்பனைசேஷன் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே ஈரான் ரொம்ப தயாரிச்சுட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா அதோடைய ஒரே குறிக்கோள் யார் அட்டாக் பண்ணுறது தான்? இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் நடந்த தாக்குதலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தெஹரான்லேருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், எல்லாரும் எக்ஸோடஸ் ஃப்ரம் தெஹரான், ஈரானுடைய தலைநகரம். மக்கள் எல்லாம் வெளியேறாங்க. இன்றைக்கி 6வது நாள் யுத்தம். ஆனால் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய சேதங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து 380 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேல் நாட்டை நோக்கி பாயப்பட்டது. அன்மேன்ட் வெஹிக்கிள்ஸ் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100. இதுவரைக்கும் சேதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24 யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படியும் நான் செய்தி பார்க்குறேன். ஐயோ, இஸ்ரேலே பயங்கர ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, தெல் அவீவ்லே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க
உண்மைதான். இது வந்து வார், இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பக்கமும் உயிர் சேதங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஆயுத சேதங்கள் இருக்கும், பில்டிங்ஸ் சேதங்கள் நம்ம பார்ப்போம். பட் இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறது வந்து வெறும் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய இடங்கள் மட்டும்தான், நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதே போல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இவங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கும் நிலையங்களை அவங்க குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அதில் ரொம்பவே உறுதியாக இருக்குது. ட்ரம்ப் சொல்லியாச்சு, ஈரான் cannot have நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதே போல் ஆக்சஸ் ஆஃப் டெரரிசம், மறுபடியும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இயக்கி வைக்கக்கூடிய, ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஈரானுடைய நிலை மாறணும், அதனால் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நிஜமாவே இஸ்ரேல் நாட்டிலையும் ஒரு சில பில்டிங்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்குது. அதில் ஒரு சில குடும்பங்கள் மரித்து, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, அங்கேருந்து ஈரான்லேருந்து வர்றது சூப்பர்சோனிக் மிசைல்ஸ், அது வரும்பொழுது இஸ்ரேல் நாட்டில் சைரன், அந்த சைரனை கேட்டு இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து அந்த பங்கருக்கு ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும். இந்த 6 நாளாக பார்த்தீங்கன்னா மக்கள் பங்கருக்கு போகிறதும் வர்றதும், பங்கருக்குள்ளே போகிறதும் வீட்டுக்கு வர்றதும் இதுவே நடந்துட்டுருக்கு. ஏன்னா எப்போ எந்த சமயத்தில் தாக்குதல் அப்படிங்கிறது நமக்கு சரியான தெரியாததுனால. ஆனால் இந்த 6வது நாளாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஈரான்லேருந்து வரக்கூடிய தாக்குதல், அதாவது அந்த மிசைல்ஸ் அனுப்புறது ரொம்பவே நம்பர், அந்த கவுண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஈரான் மிகப்பெரிய அழிவை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. பாருங்க, பாகிஸ்தான், ஈரானுடைய ஒரு பார்டரில் இருக்கிறது பாகிஸ்தான், அடுத்த பார்டரில் இருக்கிறது நாம. ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளை ஆண்டவர் இதுவரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஸோ வீட்டை இழந்து, தேசத்தை இழந்து, உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி வரக்கூடிய கூட்டமாக ஓடி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்ஆர்கனைஸ்டு கிராசிங், இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரேர் ஃபுட்டேஜ். இது என்னென்னா, உலகத்திலே ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, உளவுத்துறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொசாடு தான். யார் மொசாடுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவங்களுடைய ஒரே இன்டென்ஷன், இஸ்ரேல் தேசத்தை அவங்க பாதுகாக்கணும். இவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எங்கே இருக்கிறாங்க, அதெல்லாம் யாருக்கும் எந்த வேரபோட்ஸ் தெரியும். ஒரு மொசாடுக்கு இன்னொரு மொசாடை கூட தெரியாது. ஆனால் எந்த நாட்டுக்குள்ளே வேணால் ஊடுருவி போவாங்க, எதை வேணாலும் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்களால செஞ்சு சாதிச்சுட்டு வெளியே வர முடியும். இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், ஈரான் நாட்டுக்குள்ளாரையே போய் கடந்த மாதங்களுக்குள்ளே அவங்க கடந்து போய் மொசாட் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, சிலதை அங்கே வந்து பதுக்கி வைத்துட்டு வந்திருக்கிறாங்க. மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து ஈரான்குள்ளேயே போயிட்டு சில குறிப்பிட்ட அசாசினேஷன்ஸை, ஒரு அட்டாக்கை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சிலதெல்லாம் அவங்க ஏற்கனவே இப்போ நீங்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த வாரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரோன்ஸை கேரி பண்ணிட்டு போன அந்த ட்ரக்கை கொண்டு போய் அங்கங்கே நிறுத்திட்டு ஒரே சமயத்தில் வந்து சென்சார் மூலியமாக அதை ஆப்ரேட் பண்ண வச்சு நிறைய டேமேஜஸை க்ரியேட் பண்ண மாதிரி டேமேஜஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் எ டேஸ் ஒர்க் அவுட், பட் இது ரொம்ப காலமாக இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு உதவியாக இருந்த கிட்டத்தட்ட 15 சீனியர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், உதாரணமாக சொல்லணும்னா IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய அயத்தோலாக்கு கீழே பணிபுரியக்கூடிய, இயங்கக்கூடிய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸுடைய கமாண்டர், சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப், ஈரானுடைய இன்டெலிஜென்ட்டுடைய தலைவர்கள், ஏர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அந்த ஃபோர்ஸஸ் உடைய கமாண்டர் ஆஃப் கத்தாம் அல் அன்பியா, தெஹரானுடைய போலீஸ், இவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாகவே எலிமினேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அலி கமேனிக்கு உறுதுணையாக இருந்தவரும் அவரோடு கூட இல்லை என்பது தான் மறுக்கப்பட முடியாத உண்மை. ஏதோ ஒரு பங்கரில் ஒளிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் அந்த பங்கர் பக்கத்திலே தான் இந்த அட்டாக் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அலி கமேனியை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு வந்த செய்தியை ட்ரம்ப் அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலை. அலி கமேனி அவர்களை கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது.
பாருங்க, அவர் சொல்றாரு, இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, நம்ம சங்கீதம் 83ல பாருங்க, அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். ஈரான் பத்தி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லும் போதே வந்து டீல சைன் பண்ணியிருக்கலாம் இல்லையா, வாட் அ ஷேம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் ஈரான் cannot have a நியூக்ளியர் வெப்பன். நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இஸ்ஃபஹான் அந்த இடத்துல இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த அந்த வான் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பேஸையே இஸ்ரேல் கண்ட்ரோல் எடுத்துருச்சான் கம்ப்ளீட்டாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சமின் நெத்தனியாகுவுடைய மகனுக்கு திருமணம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஸோ அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த டைமில் யாரும் எந்த அட்டாக்கை பற்றியும் யோசிக்க போகிறது இல்லை அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனால் அவருக்கு இப்போ அவருடைய மகனுக்கு திருமணம் அப்படின்னு சொன்ன அந்த தேதியில் திருமணம் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முந்தின நாள் இப்படி ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலே புத்திசாலிக்கு தனத்துக்கு எடுத்துக்காட்டு. அவங்க தான் திறமசாலிகள், ரொம்ப வலிமை வித்தவங்க, பயங்கர புத்தி கூர்மை உள்ள மனிதர்கள் அப்படின்னே அவங்கள நம்ம சொல்லலாம். அண்ட் தே ஆர் வெரி மச் காட்ஸ் பீப்புள். அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி, அராக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த வாட்டர் ஃபெசிலிட்டியை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு இடத்தை இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க, ஃபொரோடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 90 மீட்டர் அண்டர் கிரவுண்டுக்கு கீழே இருக்கான். அதை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் வேணும். பங்கர் பாம்ஸ் அதை வச்சு தான் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி அதை அழிக்க முடியும் அப்படிங்கிறது. நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இங்கேருந்து அவங்களுடைய போர் விமானங்களை அனுப்பியிருக்காங்க. F-35 அனுப்பியிருக்காங்க, F-15 அனுப்பியிருக்காங்க, F-16A அனுப்பியிருக்காங்க, C-130 இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஏர்லேயே இருக்கக்கூடிய கமாண்டிங் ஆப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அவங்களால ரொம்ப அழகாக குறிப்பார்த்து அவங்களால அட்டாக் பண்ண முடியும். அப்போ 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் போய் ஈரானில் இவ்வளோ பெரிய முக்கியமான இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்குது. 200க்கும் மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடத்திட்டு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கு. இந்த 24 பேர் இறந்தவர்களும் அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் கிடையாதுங்க, ஐடிஎஃப் மெம்பர்ஸ் கிடையாது. ஈரான் பதில் தாக்குதல் என்ன பண்ணியிருக்கு, பொதுமக்கள் குடியிருந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ சிவிலியன்ஸ் மேலேயே நீ கை வச்சிட்டியா, அதனால இனி வருது பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு அல்லது நாளைக்கு பேஜர் அட்டாக்கை விட ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இனி அடுத்த வாரம் வரும்பொழுது தான் இந்த வாரம் நடந்த செய்திகள் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா 224 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. 1277 பீப்புள் வந்து வூண்ட் ஆகிருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க. பட் எங்கெங்கே ப்ரிசைஸாக எந்தெந்த ஆப்ரேஷன் நடத்தணும், எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் துல்லியமான டீட்டெயில்ஸை மொசாட் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது. அதனால் செய்திகள் பார்க்கும் பொழுது 2 பக்கத்திலும் தாக்குதல் உண்மைதான். ஆனால் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அங்கே கேட்ட செய்திகள் படி பெரிய ஒரு சேதங்கள் இல்லை. இதில் பாருங்கள், அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரையே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்களை குறிவைத்து தான் அவங்க தாக்கியிருக்கிறாங்க. அவங்களோட மிலிட்ரி சைட்ஸு, அவங்களுடைய ரிசர்ச், அணு ஆயுத சோதனை கூடங்கள், அவங்களுடைய கிடங்குகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியிட்டுச்சு ஈரான். பார்த்தியா, எங்ககிட்ட எத்தனை வெப்பன்ஸ் இருக்குது தெரியுமா, உங்களை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமிச்சாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஆஃப்டர் எலிமினேஷன் ஆஃப் சின்வர் ஏகப்பட்ட மக்களை அவங்க கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அடுத்தது இப்போ நம்ம படித்தோம் பாருங்கள், ஏசாயா 11:12 உலகம் முழுவதும் இருந்து இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்கன்னு 2 முக்கியமான போர் விமானங்கள் பறக்குது. எங்கே அப்படின்னு சொன்னால், வெளிநாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய யூதர்களை பத்திரமா நாட்டுக்கு திரும்பி கொண்டு வர்றதுக்காக அதை வந்து போகிறாங்க. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் சேஃப் ரிட்டர்ன். ஏன்னு கேட்டால், உலகம் முழுவதும் ஆன்டை செமிட்டிசம், இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய பகை வெறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 ஃப்ளைட் போகுது. ஸோ அது வந்து சிப்ரஸ், ஏத்தன்ஸ், லண்டன், ரோம், இங்கேருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கேருந்து அவங்கள பத்திரமா கொண்டு வர போகிறாங்களாம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா?
இந்த வசனங்கள்லாம் எப்படி நம்மளுடைய காலகட்டங்களில் இதெல்லாம் நமக்கு தெரிகிறதே ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? நமக்கு இதை பற்றி தெரியலனா எந்த வசனம் எங்கே நிறைவேறுதுன்னு எப்படி தெரியும்? ஸோ வி ஆர் லிவிங் இன் த பிப்ளிக்கல் டைம். பாருங்கள், ரெட் அலர்ட்லேயே தான் அந்த இஸ்ரேல் நாடு இருக்குது. ஸோ ஜெருசலேம், தெல் அவீவ், ஹைஃபா அங்கெல்லாம். ஸோ ஒரு அம்மா இவங்க வந்து நியூஸ் சேனல் வாசிக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டை பற்றி பேசுகிறாங்களாம். எனக்கு அது தெரியாது, பட் அதை மொழிபெயர்ப்பு செய்ததில் பாருங்கள், அந்த நாட்டை நாங்கள் பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்திலே பாருங்கள், அந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ப்ராட்காஸ்டிங் சென்டரே இல்லாமல் போயிடுச்சு. டோட்டல் கண்ட்ரோல், அவங்களுடைய ரேடியோ ஸ்டேஷன்ஸ், அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ். அதே போல் சைபர் செக்யூரிட்டி, சைபர் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலர்களை போல் கில்லாடிகள் யாருமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக பேங்க்கெல்லாம் டோட்டலாகவே முடக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதில் முக்கியமாக இந்த சைபர் அட்டாக் வழியாக நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை சேஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்கை கம்ப்ளீட்டாக முடக்கிட்டாங்க. ஏடிஎம் போனால் ஒரு பணமும் வெளியே வரல, அந்த அளவுக்கு முடக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த போர்டோ அப்படின்னு சொல்லக்கூடியதும் அடுத்தது அவங்களோட முக்கியமான டார்கெட். ஸோ என்ன அப்படின்னா அங்கே தான் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் சொன்னாங்க, இங்கே பாரு அமெரிக்காவோட ஹெல்ப் இல்லாமல் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நானாக சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், வி வில் டூ இட் ஆன் அவர் ஓன் அப்படின்னு. இந்த G7 மாநாடு நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அந்த நடந்துட்டு இருக்கும்போது, அந்த மாநாட்டில் இருக்கும்போதே பாதியில் என்ன பண்ணிட்டாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் எழும்பி நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். அவர் திரும்பி வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, உதாரணமாக ஃப்ரான்ஸினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்னார், ஒருவேளை ட்ரம்ப் அவங்க போய் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒருவேளை நடத்துவார் அப்படின்னு சொன்னது. இல்லைப்பா, நீ தப்பாக நினைக்கிற, இந்த யுத்தம் கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும், இது நிற்கணும்னா அவங்க கம்ப்ளீட்டாக இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பவர் ஜென்ரேட் பண்ணுறத, வெப்பன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதை அவங்க கைவிடணும், நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார். ஆரம்பத்தில் அட்டாக் நடக்கும்போது இங்கே பாரு, எனக்கும் இந்த சண்டைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக ஏற்கனவே சில விமானங்கள் வந்துருச்சு, யூரோப்பை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் மிடில் ஈஸ்டில் வந்து சேருது. ஒருவேளை அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இணையுமா, இணைந்தால் இது மிகப்பெரிய யுத்தமாக மாறுமா அப்படிங்கிறது தான் உலகமே ரொம்ப வியப்போடையும் அச்சத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சிலர் அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறார். G7 சம்மிட்லேருந்து அவர் திடீர்னு போனதே எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது. அப்போ சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ அமெரிக்கா இந்த யுத்தத்தில் ஈடுபட்டால் இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. பாருங்க, இதெல்லாம் வந்து கெர்மான்ஷா அந்த அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நொறுக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரானுடைய மிலிட்ரி அசட்ஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 8 ப்ராவின்ஸில் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி சேதங்களை உண்டாக்கியிருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்கள் பின்னோக்கி போயிட்டாங்களாம், அதை அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே அதோட சேர்ந்தது தான். ஸோ தே ஆர் கால்ட் தெம்செல்ஸ் த ரைசிங் லயன். த சீனியர் கமாண்டர்ஸ் அத்தனை பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த வசனம் இருக்குது, அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். ஸோ இந்த ஒரு வசனம் அந்த அளவுக்கு தே ஷுட் பி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். யாருங்க, த கமாண்டோஸ். சொன்ன மாதிரி இவங்க சீனியர் கமாண்டோஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போ அமெரிக்காலாம் என்ன சொல்லிச்சு, இன்க்ளூடிங் இந்தியா, ஈரான் இஸ்ரேல் இருக்கிறவங்கலாம் நீங்கள் தயவுசெய்து நாட்டுக்கு உடனே திரும்பி வாங்க, ஈரானை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவே சொன்னதுனால இந்த இடத்துல ஒரு ரீஜனல் டென்ஷன் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரான்லேருந்தும் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் ஆர் பீங் மேட் ஃபார் ஜாயினிங் அன் அட்டாக் ஆன் ஈரான். ஒருவேளை அமெரிக்கா இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெத்தனியாஹு சொல்லியிருக்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு இன்னைக்கு ஈரான்னு சொல்கிறோம், அதோடைய பழைய பெயர் என்ன, பூர்வீக பெயர் வந்து பெர்ஷியா.
பேர்ஷியா நாட்டில் இருந்த கோரேஸ் மன்னன் தான் இந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்த யூதர்களை நாடு திரும்புறதுக்கு அனுமதி கொடுத்த ஒரு மன்னன், பெர்ஷியா நாட்டு மன்னன். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இந்த ஈரானில் இருக்கிற மக்களையே நாங்கள் விடுவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களே அலி கமேனியுடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு சுதந்திரம் வரணும். ஏன்னா 1979 பிறகு அந்த ஜனங்களை டோட்டலாகவே ஒடுக்கி இத்தனை வருஷங்களாக தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்த சர்வாதிகாரி யார் அப்படின்னா த சுப்ரீம் லீடர் தான். ஸோ அவர் இல்லைன்னு சொன்னால் இனி டோட்டலாகவே மிடில் ஈஸ்டில் வரப்போகிற பிக்சர் வித்தியாசமான ஒரு உலகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஈரான் வந்து இந்த தாக்குதலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கிட்ட அந்தளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. ஸோ வான்வழி தாக்குதல் இந்த அளவுக்கு கிடையாது. பாருங்கள், இஸ்ரேல் நாட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான வான்படை அவங்க போய் தாக்குதல் நடத்தியும் அதை ஒன்று கூட அவங்களால வீழ்த்த முடியல. எல்லாமே தாக்குதல் நடத்திட்டு பத்திரமா வந்திருக்கு. அதான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டோட்டல் ஸ்கையை என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறோம். ஸோ ஃபார்மர் பிரசிடெண்ட் அவர்கள் டோட்டலாகவே அவரையும் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை முடக்கி இருக்கிறாங்கங்க. கம்ப்ளீட் இன்டர்நெட் ஆக்சஸே இல்லை. எந்த சைட்டுக்கு போனாலும் இட் இஸ் அண்ட் ஃபார்பிடன் சைட்டுன்னு வருதான். அந்த அளவுக்கு முடிஞ்சிச்சு. ஈரான் விழுந்து கொண்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒருவேளை அயத்தோலா கமேனியா சில நாடுகள் நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சொல்லிடுச்சு, நீங்கள் எந்த பங்கரில் ஒளிஞ்சிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்த டார்கெட் ஒருவேளை இவரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெஹரான் இன்னைக்கு விரிச்சோடி ஒரு பேய் நகரமாக காட்சி அடிக்கிறதாம். ஒரு அழகிய நகரமாக இருந்த தெஹரான் இன்னைக்கு இந்த தாக்குதல் நிமித்தம் அலங்கோலமான நகரங்களாக மாறிப்போய் ஜனங்கள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகக்கூடியதை பார்க்கிறோம். ஸோ ஃபாரின் மினிஸ்டர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாருங்கள், ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அட்டாக்கை அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி சைட்ஸை தான் டார்கெட் பண்ணோம். ஆனால் அவங்க எங்களுடைய சிவிலியன்ஸ், எங்கள் பொதுமக்களை அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால நாங்கள் பதில் தாக்குதல் நாங்கள் நடத்தியே ஆவோம் அப்படின்னு. தப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எவ்வளோ ப்ரிசைஸாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ வி ஆர் அமேஸ்ட் பை தேர் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த பைபிள் சொல்லுகிறது போல் வி ஆர் லிவிங் இன் த பிப்ளிக்கல் பீரியட். ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான், ஸோ ஈரானை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிக்க. சைபர் வார். ஸோ அவங்க ஹேக்கிங்குடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிடேட்ரி ஸ்பேரோ அப்படிங்கிறது. இதுவும் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பில் இணைந்த ஒரு கூட்டம். பாருங்கள், ஏடிஎம் மிஷின்ஸ் எந்த நாட்டிலிருந்து போய் பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய பேங்க்கை முடக்கி இருக்கிறாங்க, ஏடிஎம்மை முடக்கி இருக்கிறாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட் சரியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயில் நிறுவனங்கள்லாம் கொழுந்து விட்டு எரியுது, அவங்களுடைய கேஸ் சேம்பர்ஸ் எல்லாமே எரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கடிதம் அவருக்கு எழுதியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு. என்ன கடிதம் அப்படின்னு சொன்னால், யூஎஸ் உடைய அம்பாசிடர் அவர் எழுதியிருக்கிற ஒரு கடிதம் என்ன அப்படின்னா, உங்களை மிஸ்டர் பிரசிடெண்ட், உங்களை கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு பிரசிடெண்ட்டாக உங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் காதில் பல சத்தங்கள் கேட்கலாம், ஆனால் ஒரு சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. அது என்ன சத்தம்னா, த வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஸோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன நோக்கத்துக்காக கடவுள் உங்களை வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நான் அதிக மதிப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு எத்தனையோ பேர் எதிர்பார்த்தாங்க. பைடனுடைய காலங்கள் போன மே எடுத்துக்கோங்க, லாஸ்ட் இயர் மே, டோட்டலாகவே வந்து அடுத்தது என்ன எப்படி மாறப்போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஒருவேளை பைடன் அரசே திரும்பவும் வருவாங்களா, அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்படி தான் இந்த மிடில் ஈஸ்டில் இருந்த மக்கள் கூட பைடனுடைய ஆட்சி தான் மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்னு மத்திய கிழக்கில் இருந்த தேசங்கள் எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்படி வந்திருந்தா இஸ்ரேலுடைய நிலை என்னங்கிறது கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தர வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் இட் வாஸ் காட்ஸ் பிளான். டோட்டலாகவே மனிதர்களுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக கர்த்தர் மாற்றி போட்டார். தேவன்
ட்ரம்ப் அவங்கள ஏதோ ஒரு பர்பஸுக்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது பாருங்கள், துபாய்க்கு ஃப்ளை பண்ண ஒரு பேசஞ்சர், ஒரு அழகான ஒரு ஆக்சுவலாக ஒரு வீடியோ. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஏதோ பட்டாசு வானத்தில் வெடிக்கிறது போல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த அளவுக்கு இஸ்ரேலை நோக்கி வந்துட்டு இருந்ததை பார்க்குறாங்களாம். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் முக்கியமான த்ரெட் இருக்கும்போது தான் அமெரிக்கா கிட்ட தாங்க நிறைய ஆயுதங்கள் இருக்குது. வேறு உலகத்தில் வேறு எந்த தேசத்துக்கிட்டேயும் கிடையாது, அதை விட்டால் ரஷ்யா தான். ஸோ அதில் பாருங்கள், ஒரு முக்கியமான ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆகிருக்கு. இது அடுத்தது மிடில் ஈஸ்ட்டுக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறது கிடையாது. இன்னொரு சைபர் அட்டாக்கையும் நிகழ்த்தி காட்டி இருக்கிறது இஸ்ரேல். நாபிடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதையும் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா முடக்கியிருக்கிறாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்பக்கூடிய 21 அமெரிக்க விமான டேங்கர்கள் மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் யுத்தம் தீவிரம் அடையுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலர் ஈரானில் இருக்கிறவங்களே அலி கமேனிய கிட்டேருந்து எங்களை முதல்ல விடுதலையாக்குங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க. ஸோ தேர் வில் பி டெஃபினெட்லி எ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஈரான். ஸோ இத்தனை மனிதர்களை அவர்கள் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த 6 நாட்களில். எல்லாருமே அந்த நாட்டை விட்டு வெளியே வர சொல்லக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமாக அலி கமேனியோடைய ஒரு ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு மேஜர் ஜெனரல் அலி ஷத்மானி, அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இப்போ தான் இந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தவருடைய போஸ்ட்டுக்கு வந்தார். வர்றதுக்குள்ளாரையே இவரை கொஞ்ச நாள் நம்ம காணோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம தேடிட்டு இருந்தோம். இந்த குட்ஸ் ஃபோர்ஸுடைய இஸ்மாயில் காலி, இவரையும் இந்த தாக்குதலில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நடந்தால் என்ன பாருங்கள், அலி கமேனி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வெற்றி நிச்சயம், நாங்கள் இந்த சியோனியர்களை நாங்கள் அழித்து காட்டுவோம். ஆனால் அழித்து காட்டுவதற்கு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு லீடர்ஸ் இல்லை, சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், எங்கே பாம்பு போடணும், எதை அட்டாக் பண்ணணும், யாராவது ஒரு கமாண்டர் இருந்தால் தானே நடக்கும். கமாண்டர்ஸ் எல்லாரும் தான் எலிமினேட் பண்ணிட்டாங்களே, அதனால எந்த தாக்குதலை நடத்தணுங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மற்ற இடங்கள்லையும் அதே தான், லெபனானாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், அங்கே எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் ஃபைனலாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹிஸ்டாரிக்கல் டைம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி மறுபடியும் வருமா, நம்ம மறுபடியும் இந்த பக்கங்களை திரும்பி பார்க்க போகிறோமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எத்தனை தான் வந்து அக்டோபர் 7ஆம் தேதியை ஒரு ட்ராமா போல் நடத்தி காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். பெல்ஜியம் நாட்டில் இந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு வெறுப்பை காட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து யாயா சின்வருடைய சகோதரனை அந்த பங்கர்லேருந்து வெளியேற்றிய ஒரு காட்சி. ஸோ ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இருந்த ஒரு பங்கரை குறிவைத்து இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் வழியாக அவங்கள எடுத்திருக்கிறாங்க. ஸோ சஃபகேஷனில் அவங்க மரித்து போயிருக்கலாம். அந்த டன்னல்குள்ளேருந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இனி வருகிற வாரம் தான் நமக்கு தெரியும், ஒருவேளை இந்த யுத்தம் நிறுத்தப்படுமா, ஈரானில் ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ரஷ்யா கூட சொல்லியிருக்கு, நாங்கள் ஒரு சமாதானத்துக்கு வரோம், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. இல்லை அமெரிக்கா இணைந்து இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக, உலக போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகுமா நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வரலாற்றை திருப்ப போவது, மாற்றி அமைக்க போவது இஸ்ரேல் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.